இப்போ நாங்கள் முத்துலக் முக்கையதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அதாவது தாருதுல் முத்துலக் வல் முக்கையத், முத்துலக்காக வாரதும் முக்கையதாக வாரதும் முரண்படுறது. அப்போ இங்கே உள்ள சிக்கல் என்னன்னு சொன்னால், முத்துலக்கை எடுத்து அமல் செய்துட்டு முக்கையத சூரத்துன் மின் சுவரில் முத்துலக்காக எடுத்துக்கொள்றதா, அல்லது முக்கையதுக்குரிய ஹுக்கும் எடுத்து முத்துலக்கு கொடுக்குறதா என்கிறதா இங்கே உள்ள இமாம்கள் மத்தியில் உள்ள சர்ச்சை. இந்த முத்துலக்கு முக்கையதையும் நாங்கள் இந்த முரண்படுறது, இதை நாங்கள் 4 வகையாக பிரிக்கலாம், அல்லது 4 நிலைமைகளில் நாங்கள் அதை கொண்டு வரலாம். அதில் முதலாவது, அந்த முத்துலக்கும் முக்கையதும் காரணத்திலும் சட்டத்திலும் வேறுபடுறது. முத்துலக்கும் முக்கையதும் காரணத்திலும், நல்ல வினைக்கணும், காரணத்திலும் சட்டத்திலையும் முரண்படுறது. அப்போ இந்த இடத்துல பில் இத்திஃபாக், அதாவது இத்திஃபாக்கில் உலமா வந்துக்கிட்டு லா யுஹ்மல் அஹதுஹுமா அலல் ஆஹர், மற்றதை கொண்டு நாங்கள் என்ன செய்யறல சார், அதை வேறையா பார்க்கணும், இதை வேறையா பார்க்கணும். எப்படி வஅஷ்ஹிது தவை அதிலும் மீன்கும், அல்லாஹ் என்ன சொல்ல போகிறோம், நீங்கள் உங்களுடைய நீதமானவரை நீங்கள் என்ன செய்யுங்கள், சாட்சியாக்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரத்து தலாக்ல. இந்த கஃபாரத்துல் திஹாரில் வரக்குள்ள அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபதஹ்ரீரு ரகபா, நீங்கள் ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். இப்போ நாம் சொல்ல முடியுமா, உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா, எனவே அஷ்ஹிது தவை அதிலும் என்று அங்கே அதிலாக இருக்கிறதுனால ஃபதஹ்ரீரு ரகபத்தின் ஆதில என்ன செய்யணும், அந்த நீதமான ஒரு அடிமையை தான் விடுதலை செய்யணும்னு சொல்லணுமா? இல்லை. ஏன் காரணம்? ரெண்டுடைய சபபும் காரணமும் சட்டமும் வித்தியாசம், சபபும் அந்த ஹுக்குமும் வித்தியாசம். ஐ யக்தலிஃபானி ஃபி சபபி வல் ஹுக்கும். எப்படி இப்போ அஷ்ஹிது தவை அதிலும் எங்களுடைய ஹுக்கும் என்ன, எந்த ஹுக்குமில் வந்து ஷஹாதாவில் வந்திருக்குது, மற்றது தஹ்ரீர் ரகபா எண்ணத்தில் வந்திருக்குது. அது வந்து இந்த இல்லை, முதலாவது சட்டம் வந்து ஷஹாதாவில் வந்திருக்கு, ஹுக்கும் வந்து ஷஹாதா வந்திருக்கு. ரெண்டாவது தஹ்ரீர் ரகபாவில் வந்திருக்கு. அப்போ எனவே 2 சட்டம் வித்தியாசம், அது ஷஹாதாவில், இது ரகபா. அடுத்தது சபப் பாப்பம். ஷஹாதாவுக்குரிய காரணம் என்ன, எங்களுடைய இந்த ஒருவருக்குரிய மாலகு மாலிகை, அந்த ஹுக்கூக்குகளை உரிமைகளை பாதுகாக்கிறது. அந்த இந்த அடிமையை விடுதலை செய்யறது நோக்கம் என்ன, லிஹார் அந்தி அலைய கலாஹரி உண்மைன்னு சொன்னது. அப்போ எனவே சபபும் வித்தியாசம். அப்போ எனவே சபபும் சட்டமும் வித்தியாசப்படக்குள்ள அப்போ நாங்கள் என்ன செய்யல, ரெண்டையும் இணைக்க முடியாது. அப்போ முதலாவது கிஸ்ம் வந்துட்டு அன் யக்தலிஃபா ஃபி ஸபபி வல் ஹுக்கும். அப்போ இதில் இத்திஃபாக்குல் உலமா லா யுஹ்மலு குல்லு மின்ஹுமா அலல் ஆஹர். القسم الثاني, இரண்டாவது கிஸ்ம் வந்துகிட்டு என்ன, அன் யத்தஃபிகா ஃபி ஸபபி வல் ஹுக்கும். ரெண்டத்துல சபபுலையும் ஒன்று வர்றாங்க, ஹுக்கும்லையும் ஒன்று வர்றாங்க. உதாரணம் எப்படி, அபூதாவுதுல வர ஹதீஸ், வஃபில் கனமி ஃபி குல்லி 40 ஷாத்துன், அந்த ஆட்டுக்குரிய ஜக்காத்தை பற்றி சொல்லக்குள்ள ஒவ்வொரு 40 ஆட்டுக்கும் ஒரு ஆடு கொடுக்கும். அப்ப ஒஃபில் கனமி என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து பொதுவாகத்தான் கனம் என்று சொல்லப்பட்டிருக்கு, பொதுவாகத்தான் ஆடென்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வாறான ஆடென்று இங்கே சொல்லப்படலை. அங்கதான் புகாரில் உள்ள ஹதீஸை பார்க்கும், وفي صدقة الغنم في سائمتها إذا كانت 40 إلى 20 و100 شاة. அப்ப இதுல என்ன செஞ்சிருக்குது, மேய்ச்சல் ஆட்டுல தான், மேயும் ஆட்டுல தான் ஜகாத் 40க்கு ஒன்று கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப முந்தியதுல நாங்க அந்த மேய்ச்சல் ஆடா அல்லது மாலூஃபா என்று சொன்னால் அல் அலஃப்,
அலஃப் என்று சொல்றது தீனி கொடுக்கப்படுறது, தீனி கொடுத்து வளர்த்த ஆடா, இல்லாட்டி பொதுவாக போய் பொது இடங்களில் மேஞ்சி தண்ட உணவு எடுக்கிற ஆடா என்கிற முதலாவதுல சொல்லப்படலை. ஒஃபில் கனமி முத்துலக்கா. அப்போ அது சாய்மான்னு சொல்லப்படலை. சாய்மான்னு சொன்னால் மேயிறாடு, பொதுவாக பொதுவான இடத்துல போய் மேயுது, அதுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கல, அது போய் தேடி என்ன செய்ய நீங்கள் கொண்டு இடத்த போடுறீங்க நல்ல செழிப்பான இடத்துல அது மேய்ஞ்சி சாப்பிடுவது. அப்போ நீங்கள் உணவு காசு கொடுத்து அதுக்கு என்ன செஞ்சு தீனி வாங்கி அப்படி ஒன்றுமே செய்யலை. அப்போ அதில் தான் ஜக்காத் என்று இதில் ரெண்டாவது சொல்லப்படுது. அப்போ இங்கே முத்துலக்கும் முக்கையது முரண்படுது. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யறோம்? அப்போ இந்த இடத்துல எத்தஃபிகானி ஃபி சபப் அல் ஹுக்ம். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறாங்க? பெரும்பாலான அறிஞர்கள் என்ன செய்யறாங்க? இந்த இடத்துல முத்துலக்கா என்ன செய்யறாங்க? முக்கையதில் சாட்டுறாங்க. அதனால அபு ஹனீஃபா ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் எல்லாம் அதை கடுமையாக நிராகரிக்கிறாங்க. அது ஒரு காலமும் அப்படி செய்ய இயலாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அவங்க நியாயப்படுத்துறாங்க என்னன்னு சொன்னா, நேரப்பட ஃபில் கனமி என்று சொல்லக்குள்ள முத்துலாக்கா சொல்லக்குள்ள 2 மாடு இருக்குது, 2 விதமான ஆடும் இருக்குது, மேயிற ஆடும் இருக்குது, தீனி போட்டு வளர்க்குற ஆடும் இருக்குது. எனவே அது அந்த டைமில் அதை சொன்னாங்க. பொதுவாக இந்த இடத்துல மேயிற ஆடு மட்டும் இருந்துச்சு, இப்போ அந்த இடத்துல சொன்னாங்க. அப்போ என்ன என்று சொல்லி அதுக்கு என்ன செய்யறாங்க? அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் பெரும்பாலான ஜும்ஹூர் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க? எடுக்கிறாங்க. ஆனால் ஹனஃபி மதுஹப்காரர்கள் இதை நிராகரிக்க காரணம்னு சொன்னால் இந்த இன்னொன்று இருக்கீங்க, இன்ஷா அல்லாஹ் படிப்போம், படிச்சுக்க நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அந்த மஃபூமுல் முஹாலஃபா, மன்தூக் மஃபூம் மஃபூமுல் முஹாலஃபா வந்துக்கிட்டு அஹ்னாஃபுகள்கிட்ட ஹுஜ்ஜா இல்லை. அப்போ எனவே என்ன சாயிமாவுல மேயிற ஆட்டில் தான் இருக்கி என்றால் அது மேயாத தீனி கொடுக்குற அந்த ஆட்டுக்கு தேவையில்லைங்கிறது மஃபூம் முஹாலஃபா. அவங்க மஃபூல் முஹாலஃபா அவங்கள்ட்ட ஹுஜ்ஜா இல்லை, அதனால அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. சரி, அப்ப இது ரெண்டாவது பங்கு நிலைமை. அடுத்ததாக மூணாவது என்ன என்று சொன்னால், காரணத்தில் வேறுபட்டு சட்டத்தில் ஒன்று படுறாங்க. காரணத்தில் வேறுபடு முத்துலக்கும் முக்கைதும் வேறுபடுது, ஆனால் சட்டத்தில் ஒன்றுபடுது. எப்படி? அல்லாஹ் தஆலா கஃபாரத்து திஹார்ல சொல்றான், வல்லதீன யுலாஹிரூன மின் நிசாயிஹிம் சும்ம யஊதுன லிமா காலு ஃபதஹ்ரீரு ரகபா என்று சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல முந்தின இமாமுல் ஹரமீன சொன்ன உதாரணம் தான் ஃபதஹ்ரீரு ரகபா. அப்போ ரகபாவை என்ன செய்யணும்? விடுதலை செய்யும். அப்போ இதில் முத்தலக்காக வந்திருக்குது. மற்ற நான் முந்தி சொன்ன மாதிரி தர கௌலு தஆலா ஃபி கஃபாரத்தில் கத்ல் ஹதா, தவறுதலாக அந்த 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 கொண்டா என்ன செய்யணும்? அவர் ஃபதஹ்ரீரு ரகபத்தின் முஃமினா, ஒரு முஃமினான ஒரு 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 அடிமையை விடுதலை செய்யும். இப்ப இதுல பார்க்கிறோம், இது ரெண்டும் இதுல ஹுக்கும் ரெண்டும் உண்டு, ரெண்டுடைய ஹுக்கும். அதுலயும் அடிமையை விடுதலை செய்யணும், இங்கேயும் அடிமையை விடுதலை செய்யணும், ரெண்டிலும் உண்டு. ஆனால் சபபுல வித்தியாசமா இருக்குது. என்ன சபபு? அங்க அதுல லிஹார் என்கிற சபப் வருகிறது, இங்க வந்துகிட்டு கத்தில் கொலைங்கிற காரணம் வருகிறது. அப்ப அந்த காரணத்துல என்ன இருக்குது? ரெண்டும் வித்தியாசமா இருக்குது. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யற? ஹம்லுல் முத்லகல் முகைது செய்யறதா என்கிறதுல ரெண்டு பிரபலியமான கருத்து இருக்குது. என்ன அதுல அதைத்தான் இந்த இமாமுல் ஹரமீன் சொன்ன ஷாஃபி மதுஹபை சேர்ந்தாக்கள் சொல்றாங்க, என்ன செய்யணும்? முத்லக் முகையத சேர்க்கணும் அப்படி என்று சொல்றாங்க. ஹனஃபியாக்களும் அதிகமான மாலிக் மதுஹபை சேர்ந்தாக்களும் அதை எடுக்க இயலாண்டு சொல்றாங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஆதாரங்களை சொல்றாங்க. அது நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பிறகு விரிவாக படிக்கக்குள்ள பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நாலாவது தான் இறுதியான நிலைமை அல்லது கிஸ்ம், யத்தஃபிகா ஃபி ஸபபி வ யக்தலிஃபா ஃபில் ஹுக்ம். காரணத்தில் உண்டா இருக்குது ரெண்டு முத்லக்கும் முகையதும், ஆனால் சட்டத்தில் வித்தியாசப்படுது. எப்படி?
இந்த ஒதுவுடைய அந்த அந்த சட்டத்தை சொல்லக்குள்ள அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலூ உஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக். அப்போ நீங்கள் ஈமான் கொண்டவர்களே, தொழுகையில் நீங்கள் தொழுகைக்கு என்ன செல்ல நாடினால் ஃபக்ஸிலூ உஜூஹக்கும், உங்களுடைய முகத்தை நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள், வைதியக்கும், உங்களுடைய கையையும் கழுவிக் கொள்ளுங்கள், எதுவரைக்கும் இலல் மராஃபிக், அந்த முழங்கை வரைக்கும் என்ன செய்யுங்கள், கழுவிக் கொள்ளுங்கள். அப்போ இந்த இடத்துல முக்கையதாக வந்திருக்கு, கையை கழுவணும் எது வரைக்கும் என்று இலல் மராஃபிக்னு வந்திருக்கு. பிறகு நாங்கள் தயமுடைய ஆயத்தை பார்ப்போம். அவுலா மஸ்துமுன் நிசா, நீங்கள் பெண்களுடன் உடலுறவு கொண்டால் ஃபலம் தஜி, அப்போ பெண்களோட உடல் கொண்டா என்ன செய்வோம், நாங்கள் குளிக்க வேண்டி வரும். அப்போ தண்ணியை தேடினீங்க, ஃபலம் தஜிதூமான், அப்போ தண்ணியை பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படி நீங்கள் ஃபத்தயம்மு சாயிதன் தய்யிபன், ஒரு சுத்தமான பூமியில் இருக்கிற ஏதோ ஒன்றை நாடி ஃபம்சஹூ, அதை எடுத்து நீங்கள் துளைத்து மசகு செய்து கொள்ளுங்கள், தடவி கொள்ளுங்கள், பி உஜூஹிக்கும், உங்களுடைய முகத்திலும், ஐதீக்கும், உங்களுடைய கையிலும் நீங்கள் தடவி கொள்ளுங்கள். அப்போ இந்த இடத்துல இந்த கையை எதுவரைக்கும் தடவணும் என்று சொல்லலை, மணிக்கட்டா அல்லது முழங்கையா அல்லது தோல் மட்டுக்குமா என்று சொல்லலை. அப்போ முத்துலக்காக வந்திருக்குது. இப்போ இந்த இடத்துல ஆயத்துல் உதுவில் சொல்லப்பட்டிருந்த இலல் மராஃபிக்கை எடுத்து இந்த இடத்துல நீங்கள் தயமம் செய்யக்குள்ளையும் நீங்கள் முழங்கை மட்டுக்கும் ஃபம்சஹூ பி உஜூஹிக்கும் ஐதீக்கும் ஐ இலல் மராஃபிக் என்று விளக்கம் கொடுக்கிறதா என்கிறது ஒரு கேள்வி. ஆனால் இந்த ரெண்டு ஆயத்தையை நாங்கள் எடுத்து நோக்கணும் என்று சொன்னால் இது ரெண்டும் என்ன செய்யுது, இந்த காரணத்தில் ஒத்துமையாக இருக்குது. காரணத்தில் என்ன காரணம், ரெண்டுலையும் ஹதஸ் ஏற்படுது. எதில், இங்கே இந்த ஆயத்துல் உதுவில் ஹதசுன் அஸ்கர், அங்கே ஹதசுன் அக்பர், அப்போ ரெண்டும் ஹதஸில் ஒன்றுபடுகிறது. ஆனால் சட்டத்தில் வித்தியாசம். உதுவில் வந்துக்கிட்டு கழுகிறது என்ன கடமை, தயம்முமில் வந்துக்கிட்டு மசல் செய்கிறது தடவுறது கடமை. அப்போ அங்கே சட்டத்தில் என்ன செய்யுது, வித்தியாசப்படுது. அப்போ சட்டத்தில் வித்தியாசப்பட்டால் நாங்கள் அப்படி என்ன செய்யணும் என்று சொன்னால் இந்த இடத்துல என்ன செய்ய, இப்னு ஹாஜி போன்ற பெரியாக்கள் சொல்கிறாங்க, இதில் என்ன செய்யலாது, இந்த இடத்துல வந்துக்கிட்டு பில் இஜ்மா என்ன செய்ய முடியாது, ஹம்லுல் முத்லக் அலல் முக்கையது செய்யறதில்ல, ஹம்லுல் முத்லக் அலல் முக்கையது செய்யறதில்ல. என்ன இப்போ தயமுமில் வந்துக்கிட்டு நாங்கள் ஐதீக்கும்ங்கிறத இலல் மராஃபிக் செய்யறதில்ல, பில் இஜ்மான்னு இப்னு ஹாஜிப் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதுக்கு சுண்ணாவில் பார்த்த மனுஷனால் ரசூல் தான் நெஞ்சிக்கிறாங்க, அந்த கஃப்பு அந்த மணிக்கட்டு மட்டும்தான் நெஞ்சிக்கிறாங்க, அதை மசகு பண்ணிருக்கிறாங்க. அப்போ இந்த ஆயத்தை வச்சு நாங்கள் இலல் மராஃபிக்குங்கிற ஆயத்துல் உதுவை வச்சு ஆயத்து தயமும்லையும் அப்படி செய்ய முடியாது. அப்போ இதுதான் 4 வகைகள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். முன்பு நாங்கள் அத்தஹ்சீஸ் அல் முத்தஸில் அல்லது அல் முஹஸ்ஸிஸ் அல் முத்தஸில், இணைந்து வரக்கூடிய முஹஸ்ஸிஸ் தஹ்சீஸை பற்றி நாங்கள் பார்த்தோம். இன்று நாங்கள் அத்தஹ்சீஸ் அல் முன்ஃபஸில், பிரிந்து ஒரு இடத்திலே ஆம் வந்திருக்கிறது, வேறொரு இடத்திலே ஹாஸ் வந்திருக்கிறது. முந்தைய சூரத்திலே அவ்வாறல்ல, ஆம் வந்த அதே இடத்திலேயே ஹாஸ் காணப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் பேசுறது தஃசீஸுல் முன்ஃபஸில், ஒரு இடத்துல ஆமாகவும் வேறொரு இடத்துல ஹாஸாகவும் வாரது. இதை நாங்கள் இதுக்கு ஒரு பல இடங்கள் இருக்கின்றன. அப்ப வயஜூஸு, இமாம் அல் ஹரமீன் சொல்கிறார்கள், வயஜூஸு தஃசீஸுல் கிதாபி பில் கிதாப். அப்போ ஒரு ஆயத்து ஒன்று என்ன இருக்குது, ஆமா இருக்குது, இன்னொரு ஆயத்து வந்து என்ன இருக்குது, ஹாஸா இருக்குது. அப்போ மஹல்லி அவர்கள் அதுக்கு ஷரஹ் எழுதும் சொல்கிறார்கள், நஹ்வு கௌலிஹி தஆலா வலா தன்கிஹூ அல் முஷ்ரிகாத், நீங்கள் முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் செய்ய வேண்டாம். அப்போ முஷ்ரிக்கான பெண்ணுங்கக்குள்ள விக்கிரகம் வணங்குற பெண்கள் அல்லது நெருப்பு வணங்குற பெண்கள் எல்லாம் இதுக்குள்ள அடங்குவாங்க. அதே போல
கிறிஸ்தவ பெண்களும் இதில் அடங்குவாங்க. ஏன் அவங்க சாலூஸ் அந்த 3 அகானிமு சலாசாவை நம்புறாங்க. என்ன அல் ஆப் வல் இப்ன் வரோஹுல் குதுஸ், கர்த்தர், குமாரன், பரிசுத்த ஆவி, அவ்வாறாக 3 இதகம். அப்ப அங்க ஷிர்க், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யப்படுது. அப்ப எனவே கிறிஸ்தவ பெண்களையும் என்ன செய்ய முடியாது, திருமணம் செய்ய முடியாது. இந்த வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்துங்கிறதுக்குள்ள அடங்கும். அப்ப இது ஆம்மா இருக்குது. அப்ப ஹாதிலாய ஆம்மத்துன் ஃபி ஜமீஇல் முஷ்ரிகாத். உனக்கு ஆபிதாத் வசன், அடுத்தது மசிஹியூன், உனக்கு மசிஹியாத் எல்லாரும் இதுல அடங்குவாங்க. ஹுஸ்ஸ இந்த ஆம் வந்துகிட்டு குறிப்பாக்கப்பட்டிருக்கிறது. பி கௌலிஹி தஆலா வல் முஹ்ஸனாத், அல்லாஹ் சொல்றான் வ தஆமுல் லதீன ஊதுல் கிதாப ஹில்லுல் லக்கும், உங்களுக்கு வேதக்காரர்கள் அதாவது யஹூது வன் நஸாராக்களுடைய சாப்பாடு உங்களுக்கு ஹலால். வ தஆமுஹும் ஹில்லுல் லஹும், உங்களுடைய சாப்பாடு அவங்களுக்கு ஹலால். இன்னும் வல் முஹ்ஸனாத்து மினல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிஹி, உங்களுக்கு முன்பு வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களும் என்ன உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வழங்குது வேதக்கார பெண்களை நாங்கள் முடிக்கலாம், யூத பெண்ணையோ அல்லது கிறிஸ்தவ பெண்ணையோ முடிக்கலாம். அப்ப இந்த மேல் சொன்ன முஷ்ரிக்காத்துல இருந்து இவங்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கப்படுது. அப்ப முஷ்ரிக்காத்துங்கிறது அப்ப ஆபிதாத்தில் அஸ்னாமுக்கு மட்டும் இருக்கும். அது அப்ப அதுல என்ன செய்ய மாட்டாங்க, அந்த கிறிஸ்தவ பெண்கள் அடக்க மாட்டாங்க. அப்ப ஹுஸ்ஸ பி கௌலிஹி தஆலா வல் முஹ்ஸனாத்து மினல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் ஐ ஹில்லுல் லக்கும். அப்ப நாங்க பார்க்குற இந்த இடத்துல குர்ஆன் ஒரு ஆயத்து ஆமாக இன்னொரு ஆயத்து என்ன இருக்குது, ஹாஸாக இருக்குது. அடுத்தது பார்ப்போம். வ தக்ஸீஸுல் கிதாபி பிஸ் சுன்னah, ஒரு ஆயத்துண்டு என்னையா வருது, ஆம்மா வருகிறது, நாங்க சுன்னாவை கொண்டு அதை தக்ஸீஸ் படுத்துறோம். எது மாதிரி தக்ஸீஸ் கௌலிஹி தஆலா யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் தானே அல்லாஹ். அப்ப அதுல மீராசுடைய சட்டத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அங்கே சொல்றான் யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் இலா ஆகிரில் ஆயத்தி அஷ்ஷாமிலி லில் வலதில் காஃபிர். அப்ப உங்களோட பிள்ளைகள் எங்களுக்குள்ள என்ன காபிரான பிள்ளையையும் என்ன உள்ளடங்குது. இப்போ ஒரு முஸ்லீமுக்கு ஒரு ஆள் ஒரு ஒரு மகன் அப்படிக்கிற மகன் காபிராயிட்டான். அப்ப காபிரான அவனுக்கும் அங்க அந்த மீராசுல சட்டம் இருக்கிற மாதிரி இந்த ஆயத்து சொல்லுது. ஏன் அவுலாதுக்கு மட்டும் பொது அர்த்தம் வந்திருக்கு. ஆனால் ஹதீஸ்ல பி ஹதீஸ் ஸஹீஹைன் லா யரிசுல் முஸ்லிமுல் காஃபிர வலல் காஃபிரு அல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் காபிரை அனந்தர சொத்து எடுக்கவும் முடியாது, அதே போல ஒரு முஸ்லீம் காபிர சொத்து எடுக்கவும் முடியாது, அல்லது காபிர் முஸ்லிமை மீராசை சொத்து எடுக்கவும் முடியாது. அப்ப இந்த ஹதீஸை கொண்டு நாங்க என்ன செய்யறோம், அதுல ஆம்ம நாங்க தக்ஸீஸ் பண்றோம். மூன்றாவதாக தக்ஸீஸ் சுன்னா பில் கிதாப், சுன்னாவில் என்ன இருக்குது, ஆம்மாவா இருக்குது, நாங்க ஆயத்தை கொண்டு நாங்க என்ன செய்யறோம், தக்ஸீஸ் படுத்துறோம். இது மாதிரி தக்ஸீஸ் ஹதீஸ் ஸஹீஹைன் லா யக்பலுல்லாஹு ஸலாத அஹதிக்கும் இதா அஹதஸ ஹத்தா யதவல்லா, உங்களில் ஒருவருக்கு அந்த தொடக்கு ஏற்பட்டு விட்டால், சிறு தொடக்கு ஏற்பட்டு விட்டால் அவர் ஒது செய்யும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவர் என்ன செய்ய மாட்டான், தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப யதவல்லா என்னக்குள்ள அப்ப என்னது, அப்ப தயம்மன் செய்தால் அங்கே என்ன செய்யாது, சரி வர ஹத்தாயத்த வல்லன்னு வந்துடுச்சு. அப்ப எத்தவல்லாவுக்குள்ள அப்ப தயமும் அடங்காது. அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யறோம், அதுல அந்த சுன்னாவில் தபி கௌலிஹி தஆலா வ இன் குன்தும் மர்தா, நீங்க நோயாளியா இருந்து அப்படியே ஃபலம் தஜிது அவு லாமஸ்துமுன் நிசா ஃபலம் தஜிது மான், நீங்க தண்ணியை பெற்றுக்கொள்ளவில்லை, அதனால ஃபதயம்மமு. அப்ப இந்த ஆயத்தை கொண்டு நாங்க ஹத்தா யதவல்லா அவு யதயம்மம என்று நாங்க அவருக்கு சொல்லுவோம். ஆனா அந்த ஆயத்து இறங்குனதுக்கு பிறகு ஹதீஸ்ல தயமம் செய்யறது பத்தி விஷயம் அது போல. இப்ப நாங்க பேசுறோம் அந்த சுன்னாவுல வரலைன்னு வச்சுக்கொள்வோம், வரலைன்னு வச்சுக்கொள்வோம், வரலைன்னு வச்சுக்கொண்டா நாங்க ஆயத்தை கொண்டு நாங்க என்ன செய்வோம், இந்த 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 ஹதீஸை தக்ஸீஸ் பண்ணுவோம். அடுத்ததாக தக்ஸீஸ் சுன்னா பி சுன்னா, சுன்னாவை கொண்டு என்ன செய்கிறது, தக்ஸீஸ் பண்றது. இப்ப அதுக்கு என்ன உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க,
தக்ஸீஸ் ஹதீஸ் சஹீஹைன், சஹீஹைன்ல என்ன இருக்குது வந்திருக்குது, ஃபீமா சகத்தி சமாவு அல் உஷுர். அப்ப நீங்க நீர் பாய்ச்சாம அந்த வானத்தால பெஞ்ச மழையால நீங்க என்ன செஞ்சீங்க என்றால் விதைத்தீங்க என்றால் அதுல நீங்க என்ன செய்யணும், 10ல் 1 அதுல கொடுக்கும். அப்ப இந்த ஃபீமா சகத்தி சமாவுல நிசாபு சொல்லப்படல. லைஸ ஃபீமா தூன ஹம்சத்தி அவுசுகின் என்கிறதுல என்ன செய்யப்படலை, அங்க இல்ல ஃபீமா சகத்தி சமாவு அல் உஷுர் என்கிறதுல என்ன செய்யப்படலை, ஃபீமா சகத்தி சமாவு அல் உஷுர்ங்கிறதுல நிசாபு சொல்லப்படலை. அப்ப எல்லாத்திலையும் கொஞ்சமோ குறையவோ எல்லாத்திலையும் 10ல் 1 கொடுக்கணும்னு காணப்படுது. ஆனால் புகாரி முஸ்லிம் அந்த ஹதீஸ் என்ன செய்யப்படுது, பி ஹதீதிஹிமா லைஸ ஃபீமா தூன ஹம்சத்தி அவுசுக்கின் சதகா, 5 அவுசுக்கு குறைஞ்சதுக்கு கீழே என்ன செய்யல, ஜகாத்து வாஜிப் இல்லை. அப்ப ஒரு வசக்கு வந்துட்டுன்னு 60 சாகுகள் தான் என்ன ஒரு வசக். ஒரு வசக்கு வந்துக்கிட்டு என்ன 600 சா இல்லை, ஒரு வசக்கு வந்துக்கிட்டு 600 அல்ல 60 சா. அப்ப நீங்க 60 5ஆல பெருக்குனீங்கன்னு சொன்னால் எத்தனை வரும், 300 வரும். அப்ப 300 சாகுகள் உள்ளதுதான். அப்ப 300 சாகுக்கு தான் என்ன ஜக்காத்து வாஜிப், அதுக்கு குறைய உள்ளதுகளுக்கு என்ன ஜக்காத்து வாஜிப் இல்லை. அடுத்ததாக தக்ஸீசுல் கிதாபி வஸ்ஸுன்னா பில் கியாஸ். அப்ப இதுல என்ன செய்யப்படுது என்றால், ஒரு குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு மன்தூக்கான அல்லாஹ் தஆலா ஒன்று சொல்றது, அது ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அது ஆமாக வருகிறது. அதை நீங்க கியாஸை கொண்டு என்ன செய்யுங்க, தக்ஸீஸ் பண்றீங்க. எப்படி தக்ஸீஸ் அன்-நுத்க் பில் கியாஸ். அப்ப வனஅனி பின் நுத்க், நுத்க கொண்டு நார்ரம் கவுல் அல்லாஹ் தஆலா வ கவுல் ரசூல். அப்ப லிமாதா லிஅன்ன القياس يستند الى نص من كتاب او سنه فكأنه المخصص. இப்ப நீங்க கேப்பீங்க கியாஸ்ங்கிறது ஒரு 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 தலீல் முஸ்தகில் இல்லையே. இப்ப குர்ஆன் ஹதீஸ்ங்கிறது தான் என்ன ஒரு என்ன ஒரு தலீல் முஸ்தகில். மற்றது இஜ்மா கியாஸும் வந்து அந்த குர்ஆன் சுன்னாவில் உள்ள ஒரு சட்டத்துல தான் எனக்கு இஜ்மா ஏற்படுது, அதே போல கியாஸ் என்ன செய்யப்படுது. இப்ப நீங்க எப்படி கியாஸை வச்சு ஒரு குர்ஆன் ஹதீஸ்ல வார ஒரு ஆம தஃசீர் மர்ஜம் ஒரு கேள்வி வந்தானே, அதுக்கு அவர் சொல்றாரு லிஅன்னல் கியாஸ யஸ்தனிது இலா நஸ்ஸின் மின் கிதாபி வ சுன்னா. அப்ப கியாஸ்ங்கிறது சும்மா புத்தியால சொல்றதல்ல, அது குர்ஆன் சொல்லப்பட்டதோடு கியாஸ் எடுத்து. எனவே பக்க அன்னஹு அல் முஹஸ்ஸிஸ். எனவே ஒரு அந்த கியாஸ் குர்ஆன் எடுக்கப்பட்டா அந்த குர்ஆன்ல தக்ஸீஸ் செஞ்ச மாதிரி இருக்கும், அல்லது சுன்னாவில் எடுக்கப்பட்ட சுன்னாவுக்கு தக்ஸீஸ் செய்யப்பட்டது இருக்கும். இவர் அதுக்கு உதாரணம் சொல்லல, உதாரணம் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதும் மின்ஹுமா 100 ஜல்தா. விபச்சாரம் செஞ்ச பெண், விபச்சாரம் செஞ்ச ஆண், ஃபஜ்லிது குல்ல வாஹிதும் மின்ஹுமா 2 பேருக்கும் அடிங்க 100 ஜல்தா 100. அப்ப இந்த ஜானியாங்கிறதுல அல் ஹுர் வல் அப்த் அல் ஹுர்ரா வல் அமா எல்லாம் அடங்குவாங்க. இந்த அஸ்ஸானியாங்கிறதுல வஸ்ஸானிங்கிறதுல அது வஸ்ஸானிங்கிறதுல எல்லா ஆணும் பெண் எல்லாரும் அடிமை எல்லாம் அடங்குவாங்க. அப்ப எல்லாருக்கும் என்ன செய்யணும், 100 ஜல்தா அடிக்கணும். ஆனா வேற ஆயத்து வருது, ஃபைன் அதைன பிஃபாஹிஷத்தின், அந்த அடிமை பெண்கள் ஒரு விபச்சாரம் செய்தால் ஃபஅலைஹின்ன, அந்த பெண்களுக்கு நிஸ்ஃபு மா அலல் முஹ்ஸனாத்தி மினல் அதாப், அந்த தமிழுக்கு தண்டனை, அதாவது அந்த முஹ்ஸனாத் தான் இந்த இடத்துல மீனிங் வந்து அல் ஹராயர், சுதந்திரமான பெண்களுக்கு செய்யப்படுற அந்த தண்டனையின் அரைவாசி. அப்ப சுதந்திரமான பெண்களுக்கு எத்தனை 100 அடி என்று சொன்னால், அப்ப இந்த அடிமை விபச்சாரம் செய்தால் 50 அடி அடிக்கும். அப்ப இது யாருக்கு வந்திருக்குது, அல் அமா, அமாண்ட யாரு அடிமை பெண்.
அப்ப அடிமையான ஆணுக்குரிய சட்டம் என்ன? இந்த ரெண்டு இடத்தையும் சொல்ல, இந்த எந்த இடத்தையும் சொல்லப்படலை. அப்ப நாங்க என்ன செய்யறோம் என்றால், இந்த அமாவுல அப்த கியாசா எடுக்கிறோம். இப்ப பொண்ணை சொல்லப்பட்டுதான் நினைக்குது. அப்ப ஆன கியாச பிடிச்சி அந்த கியாச எடுத்து ஃபஜ்லிது வஸ்ஸானி என்கிறத, அஸ்ஸானியத்து வஸ்ஸானி என்கிறத, ஐ அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஐ கைரில் அப்தி ஃபஜ்லிது குல்ல வாஹிது மின்ஹுமா மியத்த ஜல்தான்னு நாங்கள் அவருக்கு அதை தக்சீஸ் பண்றோம். அப்ப இந்த என்ன செய்யப்படுது? கியாசை கொண்டு அவருக்கு தக்சீஸ் நடக்குது. குர்ஆன்ல அந்த முஹ்சனாத் என்று சொல்ல 4 அர்த்தங்கள்ல பாவிக்கப்பட்டிருக்கிறது. முஹ்சனாத் என்றால் பத்தினி பெண்கள், முஸ்லிமான பெண்கள், அடுத்தது யாரு? அல் ஹராயர், அதாவது சுதந்திரமான பெண்கள், அடுத்தது முத்தஸவ்விஜாத், திருமணம் செஞ்ச பெண்கள். இப்படி 4 அர்த்தங்கள்ல குர்ஆன்ல பாவிக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க அலைஹின் நிஸ்ஃபுமா அலல் முஹ்சனாத்ங்கிறது மினல் அதாப், அந்த அல் முஹ்சனாத்ன்றதுக்கு இந்த அர்த்தம் அல் ஹராயர். அல் ஹராயர் என்றால் அந்த அடிமை இல்லாத சுதந்திரமாக இருக்கக்கூடிய பெண்கள். அடுத்தது வல்லதீன யர்மூனல் முஹ்சனாதி சும்ம லம் யஅது பி அர்பாத்தி ஷுஹதா ஃபஜ்லிதுஹும் 80 ஜல்தா. அப்ப இங்க ஒரு முஹ்சனான பெண்களை பழுதூறு சொல்லக்கூடியவர்கள் 4 சாட்சி கொண்டு வரவில்லை என்றால் அவங்களுக்கு 80 அடிங்க. இப்ப இந்த முஹ்சனாத்துக்கு இங்க சொல்லப்பட்ட முஹ்சனாத்துக்கு அர்த்தம் என்ன? அல் அஃபீஃபாத், பத்தினி பெண்கள். அப்ப வல்லதீன முஹ்சனாத் என்ற பத்தினி பெண்களை குற்றம் சாட்டுவோம். இன்னும் முத்தஸவ்விஜாத் என்ற அர்த்தமும் வரும். வல் இப்போ ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் அப்படின்னு வந்து வல் முஹ்சனாத்து மினன் நிஸா, பெண்கள் முஹ்சனான பெண்கள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற அர்த்தம். ஐ முத்தஸவ்விஜாத், திருமணம் செஞ்ச பெண்களையும் நீங்க திருமணம் செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யும்? இப்படி 4 அர்த்தங்கள்ல என்ன செய்யும் அந்த முஹ்சனாத் என்று சொல்லி குர்ஆன்ல வரும். அப்ப நாங்க பார்த்தோம் தக்சீசுல் கிதாபி பில் கிதாப், தக்சீசுல் கிதாபி பிஸ் சுன்னா, தக்சீசுல் சுன்னா பிஸ் சுன்னா எல்லாம் பார்த்தோம். அடுத்து தக்சீசுல் அல் கிதாப் பில் கியாஸ். இன்னொன்று தக்சீசுல் கிதாப் பில் இஜ்மா. ஒரு குர்ஆன்ல உள்ள ஒரு ஆயத்தை நீங்க என்ன செய்யறது? இஜ்மா கொண்டு தக்சீஸ் பண்றது. அது எப்படி? இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். அப்ப யௌமுல் ஜும்ஆவுல நீங்கள் அழைக்கப்பட்டால் நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தொழுகைக்கு போங்க. அப்ப எல்லாரும் போகணும் தொழுகையில. அது அடிமையா இருந்தாலும் சரிதான், அப்தா இருந்தாலும் சரிதான், ஹுர்ராக இருந்தாலும் சரிதான், எல்லாரும் தொழுகைக்கு போகணும். ஆனா இஜ்மா என்ன? இஜ்மா சொல்லுது லா ஜும்அத அலா அப்தின் வலா அமா. அமாவுக்கோ அடுத்தது யாருக்கு? அப்துக்கோ என்ன இல்லை, ஜும்மா கடமை இல்லைன்னு இஜ்மா சொல்லுது. அப்ப அந்த இஜ்மா வச்சு தக்சீஸ் பண்ணப்படுது.